ஈவினிங் 5:00 ஆனதும், டீ ரெடியான்னு ஹஸ்பண்ட் கேட்கறதும், ஸ்கூல்ல இருந்து கிட்ஸ் வந்ததும், "என்னம்மா செய்ற? எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாம்மா" அப்படின்னு பசங்க கேட்பாங்க. பசங்க கேட்ட உடனே நான் யோசிச்சு வீட்ல என்னதான் இருக்குன்னு பார்த்த உடனே, காலிஃப்ளவர் இருந்தது. உடனே அந்த காலிஃப்ளவர் எடுத்து, "பக்கோடா செஞ்சிடலாமாடா பசங்களா?" அப்படின்னோனே, "ஓகேம்மா. குயிக்கா எனக்கு பக்கோடா செஞ்சு தாங்கம்மான்னு" கேட்டுட்டாங்க. நானும் 5 நிமிஷத்துல பக்கோடா ரெடி பண்ணி தந்துடுறேன்டா. சாப்பிட்டு டியூஷன் போயிடுவேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அத தான் நாம செய்ய போறோம். நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நினைக்கிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோவ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு நம்ம தமிழ்நாடு டேஸ்ட். பக்கோடான்னா யாருக்கு பிடிக்காது? அதுவும் காலிஃப்ளவர் பக்கோடான்னா 1, 2 வேணும்னு சேர்த்தி சாப்பிடுவாங்க. இது ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. சிம்பிள் மெத்தட்ல செஞ்சிடலாம். வாங்க. காலிஃப்ளவரு 1 எடுத்துட்டு, அது நமக்கு மீடியம் சைஸ் அளவு ஒரே லெவலா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு சொம்பு தண்ணிய சூடு பண்ணி, அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சதூள், உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் ஆனதும் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுட்டு, அது ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். அது பாயில் ஆகக்கூடாது காலிஃப்ளவர். பாயில் ஆகாத நம்ம அத ஃபில்டர் பண்ணி எடுத்துறணும். எடுத்துட்டு, திரும்பவும் நம்ம 2 டைம் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் தனியா. ஏன்னா, அதுல சின்ன சின்ன புழுகெல்லாம் இருக்கும். அந்த புழுகுக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் தூளும், உப்பும் சுடுதண்ணீல போட்டு கழுவி சுத்தம் படுத்து நாம பசங்களுக்கு குடுக்குற ஸ்நாக்ஸே கடையில வாங்கி குடுத்தா, அது சரியா செய்ய மாட்டாங்கன்னு தான் நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடுக்குறோம். அதுக்கு அந்த சுத்தமா நம்ம கழுவி பசங்களுக்கு அது குடுக்குறோம். காலிஃப்ளவர் கழுவி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த காலிஃப்ளவர் கழுவி எடுத்து தனியா வச்சத விட்டுட்டு, இப்ப அதுக்கு தேவையான மசாலாவ நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா மிக்ஸ் பண்ற ஒரு பாத்திரத்த எடுத்துக்கணும். பாத்திரத்துல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் காலிஃப்ளவர் பவுடர், லெமன் சிறிதளவு. இது இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இல்லனாலும் நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பவுடர். எல்லாமே கொஞ்சம் லிட்டிலா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கின்னு, அதோட சேர்ந்து கலவை பேஸ்ட் வர்ற மாரி நம்ம மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு, நாம என்ன பண்ணணும், திரும்பியும் எடுத்து இப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம். தண்ணி பதத்துக்கு இருந்தா, காலிஃப்ளவர்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. அப்புறம் எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆயிடும் நம்ம சுடும்போது. அதனால சரியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் காலிஃப்ளவர நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டாலும் சரி, இல்ல 5 டூ 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஆனா, இங்க பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால நான் 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு, எண்ணெய் காய வைக்கிறேன். நமக்கு நம்ம வீட்ல எந்த எண்ணெய் இருந்தாலுமே ஆயிலு, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற எண்ணெய நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயணும். பசங்க "அம்மா செஞ்சுட்டியா? எனக்கு குயிக்கா வேணும்" அப்படின்னு கேட்பாங்க. நாமளும் பசங்களுக்கு தேவைன்னு நல்லா மொறு மொறு மொறுன்னு இப்ப செஞ்சுட்டே இருக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா காயணும் எண்ணெய். காயாம போட்டா, அந்த காலிஃப்ளவர் தனியாவும், நம்ம கலந்து வச்ச பேஸ்ட் தனியாவும் போயிடும். அதனால எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே, நாம நம்ம
ரெண்டா எடுத்து அந்த காலிஃப்ளவர அதுல போடுறோம். போட்ட உடனே கொஞ்ச நேரம் நம்ம கிளறி விடக்கூடாது. நம்ம நல்லா பாயில் ஆகுற வரையும் அத கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாயில் ஆகாம அவசரப்பட்டு நம்ம எடுத்துட்டோம்னா, அது பசங்களுக்கும் ஜீரணம் ஆகாம வாமிட் வர்ற மாரியும் ஆயிடும். சரியா சாப்பிட மாட்டாங்க. நம்ம பசங்க செய்யறதே பசங்க சாப்பிடுறதுக்காக தான். அதனால நல்லா கலர் பாருங்க. நல்ல கலர் வந்த வரையும் திருப்பி திருப்பி விட்டு நாம காலிஃப்ளவர் பக்கோடாவ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா தயிர் சாதத்துக்கும், தக்காளி சாதம், லெமன் சாதம், குளிர்காலத்துக்கு இன்னும் பசங்களுக்கு செஞ்சு குடுக்கும்போது, இன்னும் தேவைன்னு அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவ வந்து நம்ம செய்யும்போதே, காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட்டுக்கு இருக்காது. சிக்கன் சில்லி மாரியே உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். வேணும்னா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏன்னா, நீங்க என் வீடியோவ பார்க்குறீங்கன்னு எனக்கும் தெரியுது. ஆனா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா பசங்களுக்கு அ மதிய லஞ்சுக்கு குடுத்தோம்னா, அவங்க ஒரு டேஸ்ட்டா சாதமும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க பாக்ஸும், "ஐயோ! பசங்க சாப்பிட்டாங்கன்னு" நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. அப்புறம் பசங்களுக்கு வந்து கடையில வாங்கி குடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. காசு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, பசங்களுக்கு ஹெல்த்தியா நம்ம ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள இது அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பாருங்க எவ்வளோ சீக்கிரமா குயிக்கா அ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இத சாப்பிட்டு பசங்க டியூஷன் கிளம்பிடுவாங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.